எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்ணன் ராமு அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் ஒரு கிராமத்துல வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே தனித்தனியா வயல்கள் இருக்கு. அந்த வயல்கள்ல தான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணன் எப்படின்னா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பானா. அவன் வீட்டுல குறை சொல்லுவான், பக்கத்து வீட்டுல குறை சொல்லுவான், ஜெயிச்சுட்டு வந்தா குறை சொல்லுவான், தோத்தா குறை சொல்லுவான், எல்லாத்துலயும் குறை சொல்லுவானா. ஆனா இந்த ராமு எப்படின்னா அவனுக்கு எதிர்மாறாக இருப்பான். எப்பயுமே குறைய சொல்ல மாட்டான். எதில் இருந்தாலும் அதுல நிறைய தான் பேசுறவன் ராமு. இப்போ ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு காட்டு வழியில போகும் பொழுது ஒரு முனிவரை சந்திக்கிறாங்க. இப்ப அந்த முனிவர் கிட்ட கண்ணன் கேட்கிறான், சுவாமி என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமா இருக்கு, நான் என்னதான் பண்றது, எப்படி என்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறது, நான் எது பண்ணலாம்னு நினைச்சாலும் அங்க ஒரு அடி விழுது, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த முனிவர் கேட்டாராம் கண்ணன் கிட்ட, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை விரும்புற அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே கேட்கிறாரு. அப்போ கண்ணன் சொன்னானா, நான் என்னத்த சுவாமி விரும்புறது, என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே கஷ்டம்தான். பக்கத்து வீட்டுக்காரன்லாம் நல்லா பணம், வசதி, வீடு எல்லாம் வாங்கிட்டான், என்னால எதுவுமே வாங்க முடியல. என் மனைவி எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கா, எது பண்ணாலும் சண்டை போடுறா, என்னுடைய பிள்ளைகள் எப்பவுமே என் கூட வந்துட்டு நான் சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு, வீட்டுல ஒண்ணுமே வாங்க முடியாத அளவுக்கு போகுது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையே வெறுத்த மாதிரி பேசுறான். அவ்வளவு குறைகள் சொல்றான் சுவாமி கிட்ட, அந்த முனிவர் கிட்ட. அப்போ அந்த ராமு கிட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன குறைகள் இருக்கு, உனக்கு என்ன உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்புற விஷயத்த நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராமு கிட்ட கேட்கிறார். அப்போ ராமு சொல்றான், எனக்கு எதுவும் இல்ல சுவாமி, நான் நல்லா தான் இருக்கேன், மனைவி மக்கள் பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, நல்லா சந்தோஷமா இருக்கேன், விலைவாசி ஏறுதுதான், ஆனா 3 வேளையும் நான் எப்படியாவது சாப்பிட்டுறேன், நாங்க குடும்பமா சாப்பிட்டுறோம், அதனால எந்த பிரச்சனையும் எனக்கு இல்ல, போதும், இந்த வாழ்க்கையே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சுவாமி, அந்த முனிவர் என்ன பண்றார், 2 பாத்திரத்தை 2 பேர் கையிலையும் கொடுக்கிறார். இந்த கண்ணனுக்கு கொடுத்த பாத்திரம் ஒரு காலியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அதை அவன்கிட்ட கொடுத்துட்டார். இந்த ராமுக்கு கொடுத்த பாத்திரத்துல அந்த பாத்திரம் முழுக்க தண்ணீரை நிரப்பி கொடுக்கிறார் ராமு கிட்ட. இப்போ கொடுத்துட்டு சொன்னாராம், எவன் ஒருவன் குறை சொல்லி கொண்டே இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை இப்படித்தான் காலியாக இருக்கும், எவன் ஒருவன் நிறைகளை மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையும் இந்த தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை போல நிறைந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படிதான் நிறைய பேரை சந்திச்சிருப்போம். கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்து அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டு பேரை போட்டு நேர்ல போய் பத்திரிக்கை வச்சு வந்து வாழ்த்திட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு குறைகள். என்ன மண்டபம் அது, சாப்பாடு என்ன நல்லாவே இல்லை, வாயில வைக்க முடியல அந்த சோறை, பொண்ணு ஏன் இப்படி இருக்கு, பையனுக்கு என்ன பைக்கா வச்சிருக்காங்க, பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு கம்மியா நகை போட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு அவ்வளவு குறைகள். இதுல 2 கேட்டகரி இருக்கு. கேட்டகரி 1 என்ன அப்படின்னா, வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில போய் நம்மளை பத்தி குறை பேசுறது. 2வது கேட்டகரி என்னன்னா ரொம்ப மோசம், அதே இடத்துல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து எவ்வளவு அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பேசி மனசை கஷ்டப்படுத்தி சண்டையை உருவாக்க முடியுமோ உருவாக்கி மண்டபத்தை 2 ஆக்கிட்டு போறது. இது 2வது கேட்டகரி. நம்ம என்ன யோசிக்கிறது இல்லை அப்படின்னா, அந்த கல்யாணத்தை நடத்துபவர்கள் ரொம்ப வறுமையான ஒரு சூழலில் இருந்து நடத்தலாம், அப்படி இல்லைன்னா அப்பா இல்லாத அம்மா மட்டும் இருந்து நடத்தக்கூடிய சில திருமணங்களும் உண்டு. நம்ம அதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எவ்வளவு அளவிற்கு அவர்களுடைய மனசை காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு அளவிற்கு மனதை காயப்படுத்தி விட்டு தான் அங்கிருந்து வெளில வருது. நீங்க நல்லா இன்னில இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்களேன். யார் ஒருவர் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் குறைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். இறைவன் அப்படித்தான் அமைத்து கொடுப்பான். ஓஷோ சொல்கிறார், எவன் ஒருவன் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறானோ அவனுடைய மனம் என்றுமே அமைதியாக இருக்க போவதே இல்லை என்று ஓஷோ சொல்கிறார். அதனால இதுக்கப்புறம் நம்ம யாருடைய வாழ்க்கையிலையாவது குறை சொல்ல போறோம் அப்படின்னா தயவு செய்து அஞ்சிக் கொள்ளுங்கள். அடுத்து அதே குறையை உங்களுடைய வீட்டு தேவைகளில் யாரோ ஒருவர் சொல்ல போகிறார்கள் என்று பொருள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்றுவோம். நன்றி.